ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மிளகு, சீரகம், மல்லி, காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் அப்புறம் அந்த சைஸ் புளி எடுத்துக்கோங்க. முதல்ல கடாயில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, மிளகு, சீரகம், மல்லி, காஞ்ச மிளகா இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதனால் நான் அடுத்த தடவை வீடியோஸ் போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பூண்டு, அப்புறம் தேங்காய் இதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால பார்த்திங்கன்னா நிறையா கோல்டு, காஃப் அண்ட் காய்ச்சல் தான் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு இந்த மிளகு குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த சளி, இருமல் எல்லாமே ஒரே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் போட்டு அதை கூல் டவுன் பண்ண விட்டுருவோம். ரூம் டெம்பரேச்சருக்கு அது கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக மை மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நான் ஒரு 4 to 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நிறையா மிளகு சேர்த்துக்கிறனால அந்த சூட்டை கொஞ்சம் தணிக்கிறதுக்கு நம்ம இது நல்லெண்ணெய் விட்டு சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த கடுகு நல்லா பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எல்லா கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி அந்த புளி சாறை மட்டும் நான் இப்போ ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சளும் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ரெடியாக. ஸோ இப்போ நம்ம குழம்பு அங்கே கொதிச்சிருச்சு, புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் போட்டு அதையும் நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நான் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நான் இறக்கி அமர்த்திடுவேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மிளகு குழம்பு ரெடி. ஸோ இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் பாய்.